இப்பெல்லாம் நம்ம எங்க போனாலும் என்ன வாங்கினாலும் ஒரே ஒரு QR மூலியமா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போறோம். அந்த QR ஸ்கேனை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும்? QR குறியீடு பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள். உலகத்தின் முதல் QR குறியீடு 1994 ஜப்பானில் உருவான முதல் QR குறியீடு கால் உதிரி பாகங்களை கண்காணிக்கத்தான் பயன்பட்டது. QR கோட முதல்ல உருவாக்கியது யார் தெரியுமா? டான்சோ வேவ் அப்படிங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் இந்த QR ஸ்கேனை உருவாக்கி பரந்த அளவுல பயன்படுத்தும் அளவிற்கு இத உலகம் பூரா வளர்த்து விட்டது. ஒரு பெரிய அளவிலான QR கோடில் 4296 கேரக்டர்கள் வரை சேமிக்க முடியும். சாதாரண பார்கோடை விட இது 100 மடங்கு அதிகம். இந்தியாவின் QR வர்த்தகம் எவ்வளவு பெரியது தெரியுமா? பாரதத்தின் QR பேமெண்ட் ரெவல்யூஷன் காரணமாக இந்தியா QR கோட் பிரபஞ்சம் முழுக்க அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் முதலிடம் பிடித்துள்ளது. கூகுள் பே, போன்பே இவையெல்லாம் எப்படி வேலை செய்கிறது? இந்த ஆப்பில் நீங்கள் ஸ்கேன் செய்யும் ஒவ்வொரு QR கோடும் உங்கள் பேமெண்ட் தகவலை என்கோட் செய்து சர்வருக்கு செக்யூர்லி அனுப்புகிறது. அதுவே இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன். இப்போது வைஃபை டீடைல்ஸ் கூட QR கோட் மூலம் ஷேர் செய்யப்படுகிறது. பாஸ்வேர்டே சொல்ல வேண்டாம். QR கோட் வைத்து ஜாப் ரெஸ்யூம். நவீன காலத்தில் சிலர் பயோடேட்டாவில் QR கோட் வைத்திருப்பார்கள். அதை ஸ்கேன் செய்தால் அவர்களின் லிங்க்டின் ப்ரொஃபைல், போர்ட்போலியோ, ரெஸ்யூம் இவையெல்லாம் ஓபன் ஆகும். ஸ்மார்ட் போன்களின் எழுச்சி மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதால் QR குறியீடுகள் வரவிருக்கும் ஆண்டுகளில் நமது அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகிப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆங்காங்கே நடக்கும் QR கோட் மோசடியிலிருந்து மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள்.